ஏன்னா இப்போ இவங்களுக்கு சகஜம் சார், அவங்களுக்கு பெரிய லிஸ்ட் இருக்குது சார். திரிஷாவுக்கு வந்து பெரிய லிஸ்ட் இருக்குது. இப்போ காட்டுவா, ஒரு வீடியோ காட்டுவா, இது பாருங்க. இப்போ இது யார்? இவன் முன்னாள் விஜய், அவங்க பாணியிலே பேசுவோம். இது யார்? இது தனுஷும் திரிஷாவும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோ வேணுமா உங்களுக்கு? வீடியோ வேணுமா? தம்பி சிம்புவும் வந்து திரிஷாவுக்கு ஃபோட்டோ உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு? ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வேணும். பல ஸ்டாக் வச்சிருப்பீங்க போல சார். பெரிய லிஸ்ட்டுன்றேன் சார், இது ஐட்டம்லேயே பெரிய ஐட்டம்ன்றேன் நான். அதான் திரிஷா வந்து இருக்கிறதே பெரிய ஐட்டம்ன்றது ஒரு 4 பேர் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். கடைசியாக வந்தவர் தான் வந்து விஜய். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் குறித்து ஒரு வார்த்தை பேசுகிறாங்கன்னா உடனே வந்து சொன்ன உடனே கேட்டிங்கன்னா, அம்மா மன்னிச்சுங்கம்மா. எது மன்னிப்பு கேட்கணும்? யார் மன்னிப்பு கேட்கணும்? முதல்ல திரிஷா தான் மன்னிப்பு கேட்கணும். இப்போ ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கழுவி ஊற்றுது. விஜயோட ரசிகர் சொல்கிறான், திரிஷாவை வந்து நீங்கள் ஐட்டம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். கருத்து முதல்ல பெரிய கன்றாவி முதல்ல. இது அசிங்கமாக அவங்க நடந்துக்கிறாங்க. அந்த அசிங்கமாக நடந்துருக்கிறத இவர் வந்து இவருடைய பாணியில் அதை அசிங்கமாக சொல்கிறாரு. அவ்வளோதான். வீட்லேயே குந்துங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யார் வீட்டில்னு சொன்னாரா? அதானே சார் நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதுன்னு கேட்டால் திரிஷா வந்து குந்தவையை வந்து வீட்லேயே குந்த வைக்கணுன்றாரு. எங்கன்னு ஏதாவது சொன்னாரா? யார் வீட்டில்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. அதுதான் சொல்கிறேன். பார்த்திபன் சொன்னது அசிங்கமாக சொல்கிறாரு, பேசுகிறாரு. இவங்க அசிங்கமாக நடந்துக்கிறாங்க. நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க சார், உங்களுக்கு கெட்ட நோக்கம் கிடையாது. அப்ப அதை எதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க? தப்பு. ஒன்னும் பேசாதீங்க. பேசிட்டா வந்து மன்னிப்பு கிண்ணிப்பெல்லாம் பேசக்கூடாது. அடிப்பாங்களா? பயப்படுங்களா? அப்ப பேசாதீங்க. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு சேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் பார்த்திபன் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் இடையான அந்த கருத்து மோதல் அப்படிங்கிறது சமூக வலைத்தளங்களில் ரொம்ப கருத்து மோதல் பெரிய கன்றாவி மோதல். இது கருத்து மோதல் பெரிய இந்த கருத்து இது கன்றாவி மோதல் தான். அசிங்கமாக அவங்க நடந்துக்கிறாங்க. அந்த அசிங்கமாக நடந்துருக்கிறத இவர் வந்து இவருடைய பாணியில் அதை அசிங்கமாக சொல்கிறாரு. அவ்வளோதான். அவ்வளோதான். புரியுங்களா? வீட்லேயே குந்துங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யார் வீட்டில்னு சொன்னாரா? அதானே சார் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சொன்னதுன்னு கேட்டால் திரிஷா வந்து குந்தவையை வந்து வீட்லேயே குந்த வைக்கணுன்றாரு. எங்கன்னு ஏதாவது சொன்னாரா? யார் வீட்டில்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. அதுதான் சொல்கிறேன். பார்த்திபன் சொன்னது அசிங்கமாக சொல்கிறாரு, பேசுகிறாரு. இவங்க அசிங்கமாக நடந்துக்கிறாங்க. இதில் எங்கே கருத்து இருக்குது? கன்றாவி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு பேர் கன்றாவி. நல்லா சொல்லுங்கள். அங்கே சொல்லுங்க பார்க்கலாம். கன்றாவி. கன்றாவி கன்றாவி தான் பேசி வந்து நடந்துகிட்டு இருக்குது. இவங்க கன்றாவியாக நடந்துக்கிறாங்க, அவர் கன்றாவியாக பேசுகிறாரு. அவ்வளோதான். இதில் தான் சார் கருத்து இருக்குது. கருத்துன்றது எவ்வளோ பெரிய விஷயம் சார். அறிவு சார்ந்த விஷயம் சார். கருத்து என்பது புரியுங்களா? அறிவு சார்ந்த விஷயம். அதுதான் கருத்து. இது கருத்து கிடையாது. புரியுது சார்? கருத்து கிடையாது. அசிங்கம். இவங்க அசிங்கமாக நடந்துக்கிறாங்க. சரிங்க சார். அவர் வந்து அசிங்கமாக பேசுகிறாரு. அவ்வளோதான். இப்போது இந்த வார்த்தை மோதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த பார்த்திபன் த்ரிஷா விஷயத்துக்குள்ள வரைக்கும் வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திபன் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஆஃப் ஆகக்கூடாது. ஆஃப் ஆகிட்டு நான் என்ன சொல்கிறேன், அப்படி அதுதான் இங்கே தான் இருக்குது. இது ஒரு கருத்து சொன்னால் சொன்னது தான். அப்படி தான் இருக்கணும். புரியுதா சொல்கிறது? இந்த கம்பேரிசன் சொல்ல வரேன். நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க சார், அந்த கருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட நோக்கம் கிடையாது. அப்போ அதை எதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க? அது எதுக்கு விட்ரா பண்ணிக்கணும்? கடந்த காலத்தில் இதுதான் கெட்ட பழக்கம் இருக்குது. இந்த மனுஷரோடைக்கான பண்ண வேலை இது. மனுஷரோடைக்கான ஒரு கருத்து சொல்கிறாரு. அதனால் இந்த வரட்டும் சார், என்ன வேணால் வரட்டும் சார். இது என்ன வேணால் வரட்டும், பார்த்துக்கலாம். ஜெயிலே வரட்டும் சார், தூக்கிலே தொங்க வரட்டும் சார். ஏன் சார் நீங்கள் சொன்ன கருத்து உங்களுக்கு மனசில் சரிதானே? மனசு சரிதானே? அது எதுக்கு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறீங்க? அப்போ பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். அப்பா இதெல்லாம் பேசணும். அப்படின்னா மனுஷர்களுக்கான அன்றைக்கி மன்னிப்பு கேட்டார். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? பார்த்திபனும் மன்னிப்பு கேட்பாருன்னு நினைக்கிறாங்க. நீங்களும் கேட்டீங்கல்ல எதுக்குன்னு கேட்குறேன். தப்பு. ஒன்றும் பேசாதீங்க. பேசிட்டா வந்து இந்த மன்னிப்பு, ஆமாம் மன்னிப்பு கிண்ணிப்பெல்லாம் பேசக்கூடாது. சொல்லலாம். அவன் என்ன, நான் பேசுனது நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க, என் கருத்தில் நான் வந்து சரியாக தான் இருக்கிறேன், நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க தவறாக புரிஞ்சது நீங்கள் ஏன் சார் மன்னிப்பு கேட்குறீங்க? புரியுதா சொல்கிறது? இதெல்லாம் வந்து எனக்கு அதில் உடன்பாடு. பேசுனா நான் இப்போ பேசுகிறேன், எங்கள் மீடியாவில் நான் பேசுகிறேன், நான் பேசுகிற கருத்து உண்மை, நான் பேசுகிற கருத்து சரி. நீங்கள் தலைகீழான நான் மன்னிப்புன்றதுலாம் பரம்பரையே கிடையாது. இது மன்னிப்புலாம் கிடையாது. போயிட்டு வந்துட்டா போச்சு. ஜெயிலுக்கு தானே போகணும், போயிட்டு கூட வந்துடலாம். ஆனால் அதை விட்ரா பண்ணக்கூடாது. அடிப்பாங்களா? பயப்படுங்களா? அப்போ பேசாதீங்க. அடிப்பாங்க ஒதிப்பாங்கன்னா, ஆமாம் அடிப்பாங்க ஒதிப்பாங்கன்னா பேசாதீங்க. அதுக்கு ஓகே, அடித்தா வாங்கிக்கிங்க, உடச்சா வாங்கிக்கிங்க சார். ஆனால் கருத்தை விட்ரா பண்ணக்கூடாது சார். அப்படி இருக்கணும். அது சரி கிடையாது. இவர் பேசுனது வந்து விட்ரா பண்ணக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறீங்க?
அவங்க சொன்னாங்க இந்த முதல்ல இந்த இந்த பொம்பளை சோக்காரனுக்குலாம் ஒரு பிரச்சனை இருக்குது. நான் பார்த்திபனை சொல்ல நினச்சிடாதீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் குறித்து ஒரு வார்த்தை பேசுகிறாங்கன்னா உடனே வந்து சொன்ன உடனே கேட்டிங்கன்னா, அம்மா மன்னிச்சுங்கம்மா. எது மன்னிப்பு கேட்கணும்? யார் மன்னிப்பு கேட்கணும்? முதல்ல தீஷா தான் மன்னிப்பு கேட்கணும். இப்போ ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கழுவி கழுவி ஊற்றுது. இது ஒருத்தன் காலைல ஃபோன் பண்ணி பேசலாம் என்கிட்ட, ஆனால் நீங்கள் பேசும்போது ஐட்டம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் தப்புடாரே, அதெல்லாம் சொல்லாதீங்களா, விடுங்கடா. இது அவங்க ஐட்டம் மாதிரி நடந்துட்டா கூட நம்ம ஐட்டம்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன். புரியுதா சொல்கிறது? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஐட்டம்னு சொல்லுங்க. அது வந்து நமக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, நம்ம அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. சொல்கிறான் ஒரு பையன், சொல்கிறான், அவ்வளோ ஆதங்கம் இருக்குது. விஜயோட ரசிகர் அவன். தெரியும் விஜயோட ரசிகர் சொல்கிறான், த்ரீஷாவை வந்து நீங்கள் ஐட்டம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாதா, அது வந்து தவறு அது அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். புரியுங்களா? அப்படி தான்டா வந்து குடும்ப பொண்ணு போய் ஐட்டம் சொன்னீங்க, உங்கள் தலைவன் பேச்சை கேட்டுனேன். ஆனால் நான் சத்தியமாக நாங்கள் இல்லைன்னா அது வந்து வார் ரூம்லேயே பண்ணாங்க. அது விஜயை பண்ணார். அது விஜயோட வார் ரூம்லேயே அவர் வந்து பண்ணாங்க. ஆட்டோ ஒரிஜினல் சர்க்கிள் தான் பண்ணாங்க. எங்களுக்கு நாங்கள் சாதாரண ரசிகர்கள் நாங்கள் பண்ணலை அதை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் த்ரீஷா தான் மன்னிப்பு கேட்கணுமே தவிர, அவங்க உடனே ஒரு ட்வீட் போட்ட உடனே வந்து அதை வந்து இந்த மாதிரி பேசுகிறவங்க தான் வந்து அசிங்கமான சொன்னால், அசிங்கத்தை பற்றிலாம் வந்து த்ரீஷா பேச முடியுமா சார் இன்றைக்கி ரேட்டுக்கு? சொல்லுங்கள். பெரிய லிஸ்ட்டு அவங்களது. அவங்க நான் பொதுவாக நான் சொல்கிறேன் கேட்டீங்கன்னா, த்ரீஷா எப்படி வேணால் இருக்கட்டும் சார், விஜய்க்கு எங்கே போச்சு அறிவு? நீ ஒரு மக்கள் தலைவன், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடியவன். நீ வந்து மனைவியோட கருத்து வேற்றுமை இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மனைவியோட கருத்து வேற்றுமை வந்து இன்றைக்கி வந்து சகஜமாக ஆயிடுச்சு. ஆனால் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு அசிங்கத்தோடு நீங்கள் சுற்றக்கூடாதுல்ல. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து விஜய் தான் இங்கே வந்து விஜய் மேலே தான் தப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இவங்களுக்கு சகஜம் சார், அவங்களுக்கு பெரிய லிஸ்ட் இருக்குது சார். த்ரீஷாவுக்கு வந்து பெரிய லிஸ்ட் இருக்குது. இப்போ காட்டுவா, ஒரு வீடியோ காட்டுவா, இது பாருங்க. இப்போ இது யார்? இவன் முன்னாள் விஜய். அவங்க பாணியிலே பேசிடுவோம். பார்க்க இந்தியன் மாதிரியே இல்லை. இந்தியன் மாதிரி கிடையாது சார், அவன் ஏதோ நிற்கிற மாதிரி இருக்கான் சார். பாருங்க சார், இது யார்? இது ஃப்ரெண்டாக கூட பழகிருக்கு சார். ஃப்ரெண்டு ஆகுனா ஃப்ரெண்டுன்னு அதிகம் சார். ஃப்ரெண்டுனா வேறு சார். நட்புன்றது எவ்வளோ புனிதமானது தெரியுமா? நீங்கள் என்ன போகிற போக்கில் எல்லாத்தையும் ஃப்ரெண்டுன்றீங்க. நட்புன்றது புனிதமானது சார். நீங்கள் எல்லாத்தையும் வந்து நட்பு சொல்ல கொண்டு வந்து சேர்க்காதீங்க. சுத்தமானது அது நட்பு. யார் பார்க்குறீங்க தெரியல கேட்டால் இது பெரிய லிஸ்ட் இருக்குது சார். தனுஷும் வந்து இவங்களும் த்ரீஷாவும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோ வேணுமா உங்களுக்கு? வீடியோ வேணுமா? தம்பி சிம்புவும் வந்து த்ரீஷாவுக்கு ஃபோட்டோ உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு? ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வேணும். பல ஸ்டாக் வச்சுருப்பீங்க போல சார். பெரிய லிஸ்ட்டுன்றேன் சார். இது ஐட்டம்லேயே பெரிய ஐட்டம்ன்ற நான். ஆனால் தான் ஐட்டம் சாங்கில் நடிச்சாங்கல்ல கோட் படத்தில் பார்த்தீங்களா? ஐட்டம் சாங் தானே சொல்லுவாங்க. அது பேர் ஐட்டம் சாங்னா என்ன சொல்லுங்க முதல்ல. அது சொல்லுங்க. ஐட்டம் சாங்னா என்ன? பெரிய படம். பின்ன பெரிய படத்தில் ஒரு குத்தாட்டம் போடுவாங்க, வந்து ஒரு கவர்ச்சி உடலை காட்டி கவர்ச்சியா, அதுக்கு பேர் தான் ஐட்டம் சாங்கு. யார்? நான் வைக்கல வெங்கட் பிரபு. சினிமாவில் அப்படி இருக்கு. ஐட்டம் சாங்குன்றது சினிமாவில் இப்போ அப்படி வருது. கவர்ச்சி நடனம் தான் ஐட்டம் சாங் அப்படின்னு வருது. டான்ஸர்லாம் சேர்ந்துச்சு. நான் இன்னும் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாதீங்க. அப்போ அந்த ஐட்டம் சாங்கில் நடிக்கிறவங்க யார்? ஐட்டம் தானே. ஐட்டம்னா நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சக்கூடாது. இது ஐட்டம்னா வந்து இவங்க வந்து காசுக்காக விலை போகிறவங்க அப்படி அந்த பார்வை வைக்காதீங்க. ஐட்டம்ன்றது அது தப்பு. அது சரிங்களா? அப்படி நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அப்படி நினைக்காதீங்க. ஐட்டம்னா வந்து காசுக்காக வந்து தன்னையே இழக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாகரிகமாக சொல்ல பாருங்க. பணத்தை வாங்கிட்டு தன்னையே இழக்கக்கூடிய பெண்கள் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. புரியுது சொல்கிறது? சினிமா உலகத்துக்கு வாங்க. நீங்கள் ஐட்டம்ன்றது இந்த மாதிரி கவர்ச்சி நடக்கிற டான்ஸ் ஆடுறவங்கள தான் ஐட்டம் சாங் நிற்கிறாங்க. அப்போ இது வந்து பெரிய ஐட்டம்ன்ற நான் பெரிய லிஸ்ட்டு இருக்குது. இது த்ரீஷா வந்து இருக்கிறதே பெரிய ஐட்டம்ன்றது ஒரு 4 பேர் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த ஆளுக்கெல்லாம் போயிடாதீங்க. உங்கள் கவனத்தை எடுத்துகிட்டு இங்கே வாங்க நீங்கள். ஸோ அதனால் என்னென்னா, அப்படி இருக்கும்போது கடைசியாக வந்தவர் தான் வந்து விஜய். அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் அது தேவையான்னு கேட்குறேன் விஜய். இப்போ சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு சம்பவம் நடந்த விஷயம் சொல்கிறேன். ஒரு ஊரில் போய் தங்கியிருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற அந்த வந்து ஒரு பேச்சுலராக ஒரு 4 பேர் தங்கியிருக்கிறாங்க. ஒரு கதையை தான், ஒரு ஊரில் நடந்ததுன்னா ஒரு கதையை தான் நான் சொல்கிறேன். கற்பனை கதைன்னு கிடையாது, ஒரு கதையில் படித்தது சொல்கிறேன். அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி படித்த கதையை இப்போ சொல்கிறேன். ஒரு ஊரில் 4 பேர் வந்து போய் தங்குறாங்க. ஒரு வீட்டில் தங்குறாங்க. ஒரு மேல் வீடுன்னு வச்சுங்க தங்குறாங்க. அந்த கீழ் வீட்டில் இருக்கிற வந்து ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உறவு வச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் வந்து ஊரில் எல்லோரும் கிளம்பிடுறாங்க. சரிங்களா? அந்த பெண் வந்து கர்ப்பமாயிடுறாங்க.
அப்போ கர்ப்பம் இருக்கிறது கேட்டால் அந்த ஒரு பஞ்சாயத்து கூட்டி என்ன செய்கிறாங்கன்னா அந்த 4 பேர் மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து மரத்தில் கட்டி வச்சுறாங்க. கட்டி வச்சுன்னு கேட்டால் வந்து யாருக்கு எடுத்து சொல்லுங்கள் யாருக்கு எடுத்து சொல்லணும் போது பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து கை காட்டும் போது பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்தால கை காட்டிடுறாங்க. இவர் தான் எனக்கு எடுத்தாருன்னு காமிச்சிடுறாங்க. அவரும் வந்து என்ன செய்கிறாரு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்போ அந்த மற்ற 3 பேர் இருக்கிறாங்கல்ல, ஏன்டா நீ வந்து ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு மட்டுமே எனக்கு கொடுக்கல, அந்த பொண்ணோட சேர்த்து அந்த வீடு அந்த ஒரு 1/2 கிரவுண்டு பின்னாடி இருக்குது, அந்த இடமும் சேர்ந்து வருது, அதனால் நான் வந்து இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணேன், நீங்கள் 3 பேர் ஊருக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டேன். அப்படிங்க சொல்கிறது அந்த மாதிரி கதை தான் இது. என்னென்னா உல்ட்டாவாக இருக்குது, இது உல்ட்டாவாக இருக்குது. பொண்ணுக்கிட்ட வந்து வீடும் 1/2 கிரவுண்டு இடமும் இருக்கா இல்லையா, அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, இது ஏமா இப்படின்னு போய் கேட்குறீங்கன்னு வச்சுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டால் இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 1/2 கிரவுண்டுன்றது அரசியல் கட்சி அப்படின்னு சொல்கிறது, வீடுன்றது இப்போ இருக்கிற வீடு, 1/2 கிரவுண்டுன்றது அரசியல் கட்சி, அப்படி தான் சொல்லுவாங்க. இது போகிற போக்கில் அப்படி சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிங்க சரியா அப்படிங்க சொல்கிறது. அதனால் பெரிய லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. ஓகே, எதுவும் இதில் தப்பாலாம் நீங்கள் வந்து பார்த்திபன் நினைக்கிற மாதிரி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க தமிழ், ரொம்ப தப்பு. ஒரு பெண்ணை வந்து நீங்கள் வந்து ஏதோ கூட சேர்ந்து ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு போயிட்டதுனாலேயே பார்த்திபன் நினைக்கிற மாதிரி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. கரெக்டாக? அதனால் போகிற போக்கில் ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த ஒரு கதையை நான் சொன்னேன். இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? இல்லை சார், விஜய் நிறைய கதை சொல்கிறார்ல சார், இப்போ நானும் ஒரு கதை சொல்லணும்ல, அதனால் தான் இந்த கதையை நான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து திரிஷா வந்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. பார்த்திபன் சொல்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து திரிஷா வந்து நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். இது மூலியமாக நீங்கள் சொல்ல வரக்கூடிய கருத்து, திருப்பி கருத்து, நீங்கள் கன்றாவி கதையை பேசிகிட்டு இருக்கிறவங்க வந்து இப்போ வந்து மறுபடியும் கருத்துன்னு கேட்காதீங்க சார். இது கன்றாவி சார், இது கருத்தே கிடையாது. கருத்துக்கெல்லாம் இங்கே இல்லை, ரெண்டுமே கன்றாவின்ற நான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து அசிங்கம், அவர் பேசுனதும் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கம், அதை விட அசிங்கம் பேசுனதை வந்து நான் வந்து இதுக்காக போய் மன்னிப்பு கேட்டார் பாருங்க, அது அசிங்கம் என்ன கேட்டால், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பல விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.